இப்போ வரப்போகிற group 4 2018 ப்ரிப்பரேஷனை இன்னும் எப்படி பெட்டராக ஆக்குறது, நீங்கள் கொஸ்டின் பேப்பரை போய் எப்படி தான் அப்ரோச் பண்ணலாம், எதை வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ஆன்சர் பண்ணலாம், அதை தான் நம்ம இப்போ ஒரு வீடியோவாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 4 செக்ஷன் இருக்குது. ஜென்ரல் இங்கிலீஷ் ஆர் தமிழ், அப்புறம் மேக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், அப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மோஸ்ட்லி எல்லோரும் ஜென்ரல் இங்கிலீஷ் ஆர் தமிழ் தான் பண்ணுவாங்க. அதை தான் பண்ணணும். ஏன்னா அது வந்து நம்ம கையில் உள்ள ஒரு பெரிய ஸ்கோரிங் ஏரியா அண்ட் ஈஸியாக மார்க் வாங்குற இடம். ஸோ அதை விட்டுட்டு போய் ஜென்ரல் ஸ்டடீஸை போய் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. மோஸ்ட்லி ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் ஒரு 93 அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா படித்தவங்க ஈஸியாக வாங்கிடலாம். 95 கூட வாங்க முடியும். அதுக்கு மேலே ஒவ்வொரு மார்க்குமே கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ரிஸ்க்கு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு எடுக்கலாம். ரொம்ப நல்லா படித்து புக்கில் ஒரு லைன் கூட விடாமல் அங்கே இங்கே தேடி படிக்கிறவங்களால ஓரளவுக்கு அதுக்கு மேலேயே எடுக்க முடியும். ஜென்ரல் தமிழ் வந்து நார்மலாகவே எல்லோரும் 97, 99 வரைக்கும் கூட எடுக்கிறாங்க. ஸோ ஜென்ரல் தமிழ் வந்து ஓரளவுக்கு நல்லா அடிச்சிடலாம். பேஜில் வந்து 180+ கொடுத்துருப்பேன். மோஸ்ட்லி வந்து 190+ தான் சொல்கிறாங்க. போன group 4ல் பார்த்தீங்கன்னா ஒரு 1700 போஸ்டிங் தான் இருந்தது. அதில் 182 கிட்ட இருந்தவங்களுக்கே போஸ்டிங் கிடச்சிது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 9000 போஸ்டிங், 4000 அப்படி இப்படி போயிட்டாலும் 5000 போஸ்டிங் வந்து நார்மலாக எல்லாருக்குமே கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஓரளவுக்கு ஒரு 185+, 180+, அதை டார்கெட்டாக வைங்கன்னு சொல்லலை, அந்த ரேஞ்சுக்கு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் ஆர் தமிழுக்கு வந்து ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணுங்கள். half an hour ஸ்பெண்ட் பண்ணி ஃபர்ஸ்ட்டு 50 கொஸ்டின் பேப்பரில் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் உடனே வந்து அந்த 50 கொஸ்டினை ஷேட் பண்ணுங்கள். 200 கொஸ்டினையும் நான் மார்க் பண்ணிட்டு தான் ஷேட் பண்ணுவோன்னா அது வந்து ரொம்ப கஷ்டமான காரியம். அதை நம்ம ரொம்ப இக்கட்டில் போய் விட்டுரும். ஸோ அதே சமயத்தில் ஒன்று நான் மார்க் பண்ணிவிட்டு ஷீட்டில் போய் மார்க் பண்ணோன்னாலும் அதுவும் வந்து நமக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ ஒரு 50 கொஸ்டின் இல்லை 25 கூட ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் வந்து இதில் பண்ணிட்டு உடனே போய் பண்ணணும். பண்ணும்போது ஒவ்வொரு கொஸ்டின் நம்பரையும் பார்த்து அந்த ஓஎம்ஆல அந்த 1 இருக்கா, நம்ம பி பண்ண போகிறோமா கரெக்டா அப்படின்னு பார்த்து ஒரு தடவை ஆன்சர் பண்ணுங்கள். இங்கிலீஷ் தமிழ் பண்ணும்போது நம்ம ஓரளவுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஸோ நமக்கு கான்ஃபிடென்ட்டும் அதிகமாகிடும். ஓகே நம்ம ஸ்கோர் பண்ணிவிடுவோம்னு சொல்லிட்டு அதில் ஏதாவது ஒன்று வந்து 1, 2 ஏதாவது ஸ்டக் ஆகும். ஸோ அந்த 1, 2 வந்து உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காதிங்க. அதுக்கடுத்து வர்றது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த 1, 2 ஏதாவது பார்த்தோன்னே தெரிகிற மாதிரி மார்க் பண்ணி வச்சுருங்க. ஒரு ரவுண்ட் கூட பண்ணி வச்சிடலாம். சப்போஸ் உங்களுக்கு ஆன்சர் டவுட்டாக வந்து ஆனால் வந்து ஓரளவுக்கு இந்த ஆன்சர் தான் அப்படியே தெரிஞ்சிருந்தால் ஆன்சரை மார்க் பண்ணி கூட அந்த கொஸ்டினை ரவுண்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட் வந்து ஒரு தடவை பாருங்கள். உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து பார்க்கும்போது நிறைய ஐடியா கிடைக்க சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஜென்ரல் இங்கிலீஷ் ஆர் தமிழை பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா அது சம்மந்தமாக பின்னாடி ஏதாவது கேட்குறாங்க. ஸோ ஏதாவது ஒன்று டவுட்டாக இருக்கிற மாதிரி இருந்தால் அதை ரவுண்ட் அப் பண்ணி வச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து ஒரு தடவை பாருங்கள். அதனால் ஒரு கொஸ்டின் தெரியல, ஐயோ நமக்கு இந்த ஒரு மார்க்கால் இந்த வாய்ப்பு போயிடுமே அப்படி தான் நினச்சிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது தான் வர்றது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மெத்தடை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம எடுக்கிற ஏரியா வந்து மேக்ஸாக இருக்கும். மேக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ஸ்ப்ளிட்டப்பாக கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு 50 கொஸ்டினில் ஒரு 12 கொஸ்டின், அப்புறம் பேக்கில் போய் ஒரு 12 கொஸ்டின் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ மேக்ஸ் வந்து 25 கொஸ்டின் எடுங்க. ஏன்னா இதுவும் நம்ம கையில் இருக்கிற ஒரு கன்ஃபார்ம் ஸ்கோரிங் ஏரியா. ஜிகே தான் எடுத்திங்கன்னா ஏதாவது கொஸ்டின் அப்செட் ஆகலாம், இது கரெக்டாக ராங்கா அந்த மாதிரி நம்ம ஏதாவது யோசிக்கலாம். ஆனால் மேக்ஸ் தான் வந்து ஓகே இது ஒர்க் அவுட் பண்ணால் ஆன்சர் இருந்தால் இதுதான் கரெக்ட் அப்படின்னு நம்ம வந்து மேக்ஸை வந்து ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஸோ ஒரு 30 minutes எடுத்து 25 சம்ஸ் சால்வ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து group 4ல் ஒரு 25க்கு 25 அடிக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ மேக்ஸ் பார்த்திங்கன்னா வந்து சில டைமே கன்சியூம் பண்ணாத ஏரியா எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஏஜ் சம் தான் பார்த்திங்கன்னா ஆன்சர்லேருந்தே கொஸ்டினுக்கு போகலாம். ஏன்னா வந்து கொஸ்டினில் வந்து வாட் இஸ் த ப்ரெசன்ட் ஏஜ் அப்படின்னு கேட்பாங்க. அந்த ப்ரெசன்ட் ஏஜ் தான் அந்த 4 ஆப்ஷனில் ஏதோ ஒன்று இருக்க போகுது. ஸோ அந்த 4 ஆப்ஷன்லேருந்து நீங்கள் போனீங்கன்னா உங்களால் ஈஸியாக வந்து அந்த கொஸ்டினை வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஏஜ் சம்மு அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணும்போது மோஸ்ட்லி ஆன்சர்லேருந்து சட்டுன்னு போயிடலாம். நெக்ஸ்ட்டு ரீசனிங்கும் ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ரீசனிங்கில் பார்த்திங்கன்னா இந்த நம்பர்ஸ் ஏதாவது கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தால் சம்டைம்ஸ் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஆனால் group 4 லெவல்ன்றதுனால மோஸ்ட்லி ஸ்கொயர்ஸ், க்யூப்ஸ் அந்த மாதிரி தான் ஏதாவது கேட்பாங்க. சம்டைம்ஸ் வந்து இந்த ஏபிசி ஆர்டரில் ஏதாவது கேட்பாங்க. ஸோ மோஸ்ட்லி ரீசனிங் வந்து ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டான ஏரியா எதாவது ஃபீல் பண்ணுவாங்கன்னா இந்த கூட்டு வெட்டி, தனி வெட்டி, அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்,
ஆனால் அது வந்து ஈஸியாக சால்வ் பண்ணலாம். எப்படின்னா இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு 3 இயர்ஸ் கழித்து என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நம்ம டிஎன்பிசி ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்குமே ரொம்ப ஈஸியாக தான் வைப்பாங்க. இப்போ எஸ்எஸ்சி பேங்க் அந்த மாதிரி எக்ஸாம் தான் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து சம்மந்தமே இல்லாமல் ஒவ்வொரு ஆப்ஷனும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். ஆனால் நம்ம டிஎன்பிசியில் வந்து ஓரளவுக்கு ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டு வட்டி தான் பார்த்தீங்கன்னா எல்லோரும் எக்ஸாக்டாக கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க. அந்தளவுக்கு டிஃபிகல்ட்டாக போக தேவையில்ல. தனி வட்டி ரேஞ்சில் வந்து அந்த ஆன்சரை கண்டுபிடிச்சாலே போதும். அதுக்கு நியராக எந்த ஆன்சர் இருக்கோ அதை கிளிக் பண்ணலாம். வேணால் நமக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்க வேணால் லாஸ்ட்டாக வேணால் ஒரு தடவை ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ ரொம்ப டைம் தான் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. ஸோ தனி வட்டி கூட்டு வட்டி கேட்டாங்கன்னா மோஸ்ட்லி வட்டி அப்படின்னு எவ்வளோ மொத்த வட்டி அப்படி தான் கேட்டாங்கன்னா நீங்கள் தனி வட்டியில் கண்டுபிடிச்சாலே போதும். கிளியராக தான் ஆன்சர் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்கு, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ். இப்போ வந்து ரீசெண்டாக நடக்கிற டிஎன்பிசி எக்ஸாமில் தான் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதோட ஃபார்முலா நல்லா பார்த்துக்கோங்க. அதோட ஃபார்முலா ஓரளவுக்கு தெரிஞ்சால் நம்ம போடுற மாதிரி இருக்கும். ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் சொல்லிட்டு. டைம் அண்ட் ஒர்க்கு, பைப் சம் எல்லாமே கேட்டால் ஒரே கான்செப்ட் தான். மோஸ்ட்லி வந்து டிஎன்பிசியில் ஈஸியாக தான் கேட்பாங்க. வந்து பைப் சம் தான் கேட்பாங்க. எப்படின்னா ஒரு பைப்பு ஃபுல்லாக இவ்வளோ ஆகுது, எம்டியாக இவ்வளோ ஆகுது சொல்லிட்டு நீங்கள் அதையும் டைம் அண்ட் ஒர்க்கு பார்வையிலேயே சம்ம போடுங்க. எம்டினா ஒன்றும் இல்லை, அந்த டைம் அண்ட் ஒர்க்கில் நம்ம நார்மலாக ப்ளஸ் பண்ணுற இடத்துல எம்டின்னு கொடுத்தாங்கன்னா பைப் சம்மில் மைனஸ்னு போட்டு ஜஸ்ட்டு சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஓரளவுக்கு இதெல்லாம் ஈஸியாக பண்ணிடலாம். நமக்கு எது வந்து டைம் கன்சியூமிங் டாபிக் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மென்சுரேஷன். அதுலேருந்து ஒரு 2 to 3 சம்ஸ் கேட்டாலும் ஃபர்ஸ்ட்டு ஒரு சம் வந்து ஈஸியாக தான் இருக்கும். மோஸ்ட்லி ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி போடுற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் ரொம்ப பேராகிராஃபாக ஏதாவது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி சில சம்ஸ் கேட்பாங்க. அதுதான் லைட் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இயற்கணிதம், அல்ஜிப்ரா பொறுத்த வரைக்கும் சில ஃபார்முலா தான் இருக்குது. a minus b the whole cube, a plus b the whole cube. மற்றபடி இந்த a plus b the whole square இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அந்த க்யூப் வைஸ் வர ஃபார்முலாவை நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்கொயர் ரூட்டு அதெல்லாம் கொஞ்சம் எப்படி கண்டுபிடிக்கணும் அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது அல்ஜிப்ரா பொறுத்த வரைக்கும் ஆன்சரை கொண்டு வந்துடலாம். பட் டைம் வந்து கொஞ்சம் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ 2017 நடந்த குரூப் டூ கொஸ்டின் பேப்பர் தான் எடுத்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் வந்து ஒரு 25க்கு மேக்ஸிமம் ஒரு 18 அந்த ரேஞ்சில் தான் அடிக்கிற மாதிரி இருந்தாங்க. ஸோ நான் உங்களை பயமுத்தில் கொஞ்சம் வந்து எல்லா கொஸ்டினுமே அதில் வந்து ஓரளவுக்கு ஈஸி தான். ஆனால் அவங்க ஆன்சர் கொடுத்த விதம் தான் லைட்டாக டிஃபிகல்ட். ஸோ இந்த டைம் அப்படி கேட்டாலும் நீங்கள் வந்து எதுக்குமே ரெடியாக இருந்துக்கோங்க. நமக்கு கேட்குற கொஸ்டின் ஈஸியாக தான் இருக்கும். ஆப்ஷனில் ஏதாவது டிஃபிகல்ட் வச்சாலும் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக நீங்கள் வந்து சமாளிக்கிற திறமை இருந்தால் போதும். உங்களால் மேக்ஸில் வந்து 25க்கு 24 வரைக்கும் வாங்க முடியும். இதான் 1-2 கொஸ்டின் லைட்டாக டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதையும் உங்களால் சால்வ் பண்ண முடியும்னால கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு தான் எல்லாருக்கும் ஒரு சேலஞ்சிங்கான ஏரியா வரப்போகுது, கரண்ட் அஃபேர்ஸ் அண்டு ஜிகே. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்குமே ஒரு ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் ஒவ்வொரு நம்பர்ஸில் கேட்குறாங்க. ஸோ இந்த எக்ஸாமில் நம்ம ஒரு 20 கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து லாஸ்ட்டு 6 மந்த்து படிக்க சொல்லுவாங்க. ஸோ முக்கியமாக வந்து இந்த லாஸ்ட்டு 3 மந்த்லேருந்து ஒரு 20க்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 கொஸ்டின் 12 கொஸ்டின் கூட கேட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 8 கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் முன்னாடி போய் கேட்பாங்க. ஒவ்வொரு மந்த்லேருந்து ஒரு 2 கொஸ்டினாக அந்த மாதிரி கேட்க ஆரம்பிப்பாங்க. ஸோ நீங்கள் லாஸ்ட்டு 3 மந்த் ரொம்ப நல்லா படிச்சுக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு மெயின் சோர்ஸ். இந்த லாஸ்ட்டு 1 வீக் நீங்கள் உட்காந்திங்கன்னா கூட உங்களோட ஜென்ரல் தமிழ் ஆர் இங்கிலீஷ் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் முடிச்சிங்கன்னா அதுவே உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வந்துடும். நிறைய பேர் வந்து கிளியர் ஆனவங்க தான் என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸாமில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ், மேக்ஸ் அண்டு ஜென்ரல் தமிழ் ஆர் இங்கிலீஷ் இதை நீங்கள் நல்லா ஒரு இதுலேருந்து மொத்தமாக எவ்வளோ கேட்குறாங்க, ஒரு 145 கேட்குறாங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 140 கிட்ட அடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு போஸ்டிங் உண்டுன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த இருக்கிற 1 வீக்கில் வந்து அந்தந்த மெட்டீரியல் வெளியில் நிறையா ஒரு 1000 கொஸ்டின் இருக்குது, சால்வ் பண்ணால் உங்களால் போட முடியும். இந்த மாதிரி நிறைய மெட்டீரியல்ஸ் தான் கிடைக்குது. ஸோ அதுக்கு தான் உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாமல் நல்லா கரண்ட் அஃபேர்ஸ், ஜென்ரல் தமிழ், மேக்ஸ் வராதவங்க ஏதாவது ஃபார்முலா அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை எடுத்து ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு நல்லா கை கொடுக்கும். ஏதாவது டெஸ்ட்டு பேப்பர் கிடச்சாலும் அதையும் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதுவும் வந்து இந்த
ஓஎம்ஆர் ஷீட் வச்சு பண்ணி பாருங்கள். ஏன்னா எக்ஸாமில் போய் நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்களோ அப்படி தான் நம்மளோட மாடல் டெஸ்ட்டும் இருக்கணும். ஸோ அப்படி ஒரு தடவை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்படி தான் நம்மளோட ஜிகே நெக்ஸ்ட் ஏரியா இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு 55 நாளும் ஓரளவுக்கு நல்லா படித்து இந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து ஓரளவுக்கு நல்லா கிளியர் ஐடியா உள்ளவங்க, இல்லை ஏதாவது புக்கிலேருந்து நல்லா டீப்பாக படித்தவங்களால ஒரு 45 கிட்ட கண்டிப்பாக வாங்க முடியும். அப்படியே ஓரளவுக்கு மேலோட்டமாக ஒரு 75% படித்தவங்களால ஒரு 40-35 கிட்ட அடிக்க முடியும். அதுக்கு மேலே அவங்களுக்கு வந்து லக்னால இல்லை அவங்க வந்து சில பேருக்கு தான் பார்த்திங்கன்னா அந்த ஆன்சரை எலிமினேட் பண்ணுற ஒரு திறமை இருக்கும். அதாவது ஒரு கொஸ்டின்னா வந்து 4 ஆப்ஷன்னா ஏதாவது 2 ஆப்ஷனை எலிமினேட் பண்ணுவாங்க, 2 ஆப்ஷன் வந்து அவங்களுக்கு ஸ்டக் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து யோசிக்கலாம். உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தெரியலைன்னா அதை மார்க் பண்ணி வைங்க. அதை உடனே பண்ணி ஆகணும் அவசியம் இல்லை, ஆனால் மார்க் பண்ணி வைங்க. லாஸ்ட்டாக வந்து அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது ஐடியா வரும், இல்லை எலிமினேட் பண்ணுங்கள். எலிமினேட் பண்ணும்போது கண்டிப்பாக 2 வந்து எலிமினேட் ஆகும், மீதி 2ல் தான் உங்களோட ஆன்சர் ஸ்டக் ஆகும். ஸோ அதுலேயும் வேறு ஏதாவது கம்பேரிசன் வருதா, எப்படியாவது வருதான்னு யோசிங்க. வராத பட்சத்தில் ஒன்றும் இல்லை, ஆனால் மோஸ்ட்லி வந்து ஒரு 20 கொஸ்டின் இந்த மாதிரி ஸ்டக் ஆனாலும் ஒரு 15 கொஸ்டினாவது உங்களால் போட முடியும். ஸோ உடனே அடிச்சிடாதீங்க அது, ஏன்னா ஒவ்வொரு மார்க்குமே இங்கே வேல்யூ தான். இப்படி தான் கேல்குலேட் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்கோர் வந்து ஒரு 180+ வரும். ஸோ உங்களுக்கு இதெல்லாம் நான் சொன்னபடி நீங்கள் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் ஆர் தமிழ், கரண்ட் அஃபேர்ஸ், அப்புறம் மேக்ஸ் வராதவங்க மேக்ஸ் எல்லாம் ஒரு ரிவிஷன் கொடுத்துட்டு, உங்களுக்கு டைம் இருந்தால் நாங்கள் எக்ஸ்ட்ரா போடுற இந்த பாலிட்டி எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் இதுக்கப்புறம் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் போடுவோம் இந்த 1 வீக்குள்ளே. ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் அப்படி தான் அதை பார்க்கலாம். அது உங்களுக்கு ஸ்கோர் கொஞ்சம் அதிகமாகும். ஆனால் வந்து இந்த ஏரியாவை ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோலேயே சொல்லியிருப்பேன் எப்படி வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அப்ரோச் பண்ணுறது சொல்லிட்டு. பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம எல்லா எக்ஸாம்லேயுமே பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட்ஸ், அவார்ட்ஸ். ஸோ நீங்கள் எந்த மந்த்து படிக்கிறதா இருந்தாலும் இந்த ஆர்டரில் ப்ரிஃபரன்ஸில் படிங்க. அப்பாயின்மெண்ட்ஸ், அவார்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ், அதுக்கப்புறம் ஏதாவது ஸ்கீம் கொண்டு வந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் மொபைல் ஆப்பு. இப்போ மோடி கவர்மெண்ட்டில் நிறைய டிஜிட்டலாக மாறிடுச்சு. ஸோ அதுலேருந்து ஏதாவது கண்டிப்பாக கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட் ரிலேட்டட். ஸோ இந்த ஆர்டரில் படிங்க. இந்த ஆர்டரில் தான் நமக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தும் கொஸ்டின்ஸ் எடுக்கிறாங்க. அதே இதில் கரண்ட் அஃபேர்ஸில் அப்பாயின்மெண்ட்ஸ், அவார்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போதே ஒரு இந்தியன் பர்சனை எங்கேயாவது அப்பாயிண்ட் பண்ணியிருந்தா அதெல்லாம் ரொம்ப முக்கியமாக படிச்சுக்கோங்க. கான்ஸ்டியூஷனல் போஸ்ட் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம குரூப் 4ல் மோஸ்ட்லி வந்து சிம்பிளாக தான் கேட்பாங்க. ஸோ நிறையா ஷார்ட்கட் வச்சு படிங்க கரண்ட் அஃபேர்ஸ். ஏன்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் எந்த ஒரு லாஜிக்கும் இல்லாமல் ஜஸ்ட்டு இதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். அதனால் இங்கே வந்து ஷார்ட்கட் வச்சு படிக்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ மோஸ்ட்லி முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்கட் வச்சு படிங்க. அதுக்கப்புறம் ஜிகேயில் பார்த்திங்கன்னா அதையும் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிங்க. ஏன்னா பாலிட்டி நமக்கு ரொம்ப அதிகமாக கேட்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா 55 கொஸ்டின்ஸ் கிட்ட ஜிகேனா அதில் ஒரு 15 to 16 கொஸ்டின்ஸ் பாலிட்டி வரும். நெக்ஸ்ட் வந்து ஹிஸ்ட்ரியில் நல்லா இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டை படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா இந்த சிந்து சமவெளி, ஏன்னா அதுலேருந்து தான் group 4 இதில் பார்த்திங்கன்னா கேட்பாங்க. கிருஷ்ணதேவராயா, அதுக்கப்புறம் மிடிவலில் பார்த்திங்கன்னா இந்த முகலாயர்கள் அவங்கள பற்றி தான் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. இவங்கள்லேருந்து ஒரு இது கேட்குறாங்க. அப்புறம் புத்தா மகாவீரா இந்த டாபிக் தான் நல்லா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா படித்த டாபிக்ஸ் தான் ஒரு ரிவிஷன் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பயாலஜி வரணும். பயாலஜியில் பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் ஏற்கனவே என்னோடய வீடியோவில், டிசீஸ், விட்டமின்ஸ், அப்புறம் பிளட்டு, ஹார்ட்டு, ஹார்மோன்ஸ், இது 5 டாப்பிக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் வந்து நிறைய எப்போவுமே எல்லா கொஸ்டின் பேப்பர்லேயும் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. நான் இதுக்கு வீடியோ கூட போட்டிருக்கேன். ஸோ இந்த டைமில் உங்களுக்கு ஃப்ரீயாக இருந்தால் நீங்கள் அதை பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸ். ஸோ இதுக்கு நாங்கள் ஒரு 25 கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்டட் சொல்லிட்டு போடுறோம். ஸோ அதை மெயினாக வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் எதாவது எக்ஸ்ட்ரா படிச்சிருந்தாலும் ஒரு தடவை ரிவிஷன் கொடுத்துக்கோங்க. நீங்கள் எப்போ பண்ணணுன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களோட ஜென்ரல் இங்கிலீஷ் ஆர் தமிழ், கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக பண்ணி உங்களுக்கு டைம் எக்ஸ்ட்ரா இருந்தால் இதெல்லாம் இந்த ஆர்டரில் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.